வணக்கம் அன்பு நெஞ்சங்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னாக்கா, முந்தானை முடிச்சு மட்டன் குழம்பு. என்னடா இது பேரே வில்லங்கமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? வில்லங்கம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த புதன்கிழமைய நாம நல்லா மஜாவா கொண்டாடணும்னு தேர்ந்தெடுத்த ஒரு ரெசிபி தான் பார்த்தீங்க அப்டின்னாக்கா, முந்தானை முடிச்சு முருங்கைக்காய் மட்டன் குழம்பு. இந்த முருங்கைக்காய் அப்படிங்கிறது அதிகப்படியான நார்ச்சத்து உள்ள ஒரு காய். ரெட் மீட்ல வந்து மட்டன் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இதுக்கு என்னென்ன வேணும் அப்டின்னாக்கா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், முருங்கைக்காய். நம்ம இந்த மசாலாவை எல்லாத்தையுமே இடிச்சு தான் சேர்க்க போறோம். வழக்கம் போல நீங்க மட்டன் குழம்பு வைக்கிற மாரி தாங்க. கொஞ்சம் கல்லெண்ணெய் வடை சட்டியில ஆட் பண்ணிக்கங்க. இந்த கல்லெண்ணெயில பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2 போட்டு தாளிச்சுட்டு, அது வெடிக்கும்போது நம்ம நசுக்கி வச்சிருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இந்த 3யும் வந்து இதில ஆட் பண்ணிக்கிறோம். என்னதான் மிக்ஸியில போட்டாலும், இந்த இடிச்சு போடும்போது தனி சுவை. அதேபோல கொஞ்சமா மல்லி, கரம் மசாலா, வரமிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே வறுத்து நம்ம அரைச்சு மிக்ஸியில வச்சிருக்கோம். இந்த மசாலாவை தான் இந்த குழம்புல நம்ம ஆட் பண்ண போறோம். கடையில வாங்கக்கூடிய எந்த ஒரு மசாலா பொருட்களையும் இந்த முந்தானை முடிச்சு குழம்புல நம்ம ஆட் பண்ணல. நாம வீட்ல நம்ம கைப்பட வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்க்கும்போது, அதுல வர மணமே பார்த்தீங்க அப்படின்னா, அப்பப்பா! சொல்ல முடியாதுங்க. அனுபவிச்சவனுக்கு தான் அதனுடைய மகத்துவம் புரியும். நீங்க எப்பயுமே இந்த கடையில விக்கக்கூடிய மசாலாவ பயன்படுத்தாம, உங்க கைப்பட இத எல்லாத்தையும் வறுத்து அரைச்சு பொடி பண்ணி போட்டு பாருங்க. 4 வீடு என்னங்க, 4 வீதியே மணக்கும். இப்போ இந்த முருங்கக்கா மட்டன் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி. ஒவ்வொரு மாசமும் அந்த 1ஆம் தேதி எங்க அப்பாவுக்கு சம்பளம் கிடைக்கும்போது, சந்தையிலேருந்து மட்டன் கறி வாங்கிட்டு வருவாப்புல. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முருங்கைக்காயும் வாங்கிட்டு வருவாரு. அப்ப எங்களுக்கு தெரியாது, இது எக்கனாமிக்கல் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அந்த காலத்தில சேலரி வந்து கம்மி அவங்களுக்கு. ஒரு குடும்பத்தில இருக்க 5 பேத்துக்கு 1/2 கிலோ, 3/4 கிலோலாம் எடுக்க வாய்ப்பில்ல. அப்போ என்ன அப்படின்னா, சந்தையிலேருந்து இந்த கூறு கறின்னு சொல்லக்கூடிய இந்த மட்டனை வாங்கிட்டு வருவாப்புல. ரொம்ப சொற்பமான அளவுல தான் இருக்கும். அது கூட எங்க அம்மா வந்து இந்த முருங்கைக்காய போட்டு சமைக்கும்போது, எல்லாருக்குமே அந்த பீஸஸ் வந்து அதிகமா கிடைச்ச ஒரு ஃபீல். கிட்டத்தட்ட கண்கட்டி வித்ததான்னு வச்சுக்கங்களேன். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் இது போல் அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்படி எங்கள் அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருங்கைக்காய் மட்டன் ரெசிபி. ஆஸ் யூஷுவல் நீங்கள் மட்டன் குழம்பு வைக்கிறதே தான். அது கூட முருங்கைக்காயை சேர்த்து வணக்கி அதை கொதிக்க வச்சு இறக்கும்போது இதனுடைய வாசமும் சுவையும் அட்டகாசமாக இருக்குங்க. இளம் முருங்கைக்காயாக சூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப பிஞ்சாவும் வேணாம், ரொம்ப முத்தின காயும் வேணாம். இதோட ரெசிபியும் இன்கிரீடியண்ட்டும் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். மேலும் இது போல வீடியோக்கு நம்மளோட தீராப்பசி உணவு மருந்தும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.